வணக்கம் உறவுகளே, இப்போ நீங்கள் பார்க்குற இடமும் நான் நின்று கொண்டிருக்கிற இடமும் கனடாவின் ஒன்டாரியோ மாநிலத்தினுடைய டொரண்டோ ரீஜனையும் ஜாக் பிராந்தியத்தையும் பிரிக்கிற ஒரு சுற்றுவட்டாரம். இந்த இன்டர்செக்ஷன் எதென்றால் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். இதை தெரியாதவர்கள் கனடாவிலே இருக்க மாட்டீர்கள். தமிழர் பகுதிகளிலே இந்த இடத்துல இந்த பூங்காக்களில் ஒரு நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. மாலை 6:30 கனேடிய நேரப்படி. என்ன நிகழ்ச்சி என்றால் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது உலகமெங்கிலும். இங்கே பாருங்கள், டிஜிட்டல் திரையிலே எங்களுக்குரிய முள்ளிவாய்க்கால் யாழ் பல்கலைக்கழகத்தின் முள்ளிவாய்க்கால் தூவி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்குரிய நினைவேந்தல்கள் தயாராகி கொண்டிருக்கின்றது. அனைத்து தமிழ் உணர்வாளர்களையும் 6:30 மணியளவில் இங்கே ஒன்று கூடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே பாருங்கள், அடுத்த தலைமுறையினர், கனடாவினுடைய அடுத்த இங்கே பிறந்து வளர்ந்த தலைமுறை இளையவர்கள், யுவதிகள், சிறுவர்கள் இங்கே தங்களுடைய வரலாறுகளை பற்றி பிடித்து கொண்டு அந்த அஞ்சலை, எங்களுடைய வரலாற்றின் வடுக்களை அடுத்த சந்ததிக்கு காட்சிப்படுத்தவும் தெரிவிக்கவும் ஊடுகடத்தவும் தலைப்பட்டு விட்டார்கள். நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைத்துக் கொண்டிருக்கிறார்கள், போஸ்டர்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள், நிகழ்வுகளை வெகு நேர்த்தியாக ஒழுங்கமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், இந்த பல்வேறு மக்களுக்கு, பல்வேறு இன மக்களுக்கு எங்களுடைய துன்பங்களை காட்சிப்படுத்துவதற்காக போஸ்டர்களை இங்கே வைத்திருக்கிறார்கள். காட்சிப்படுத்தப்பட போகின்றது. இறுதி யுத்தத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே போர் இல்லாத வலயம் என்று அறிவிக்கப்பட்டு அங்கே கொண்டு போய் எங்களுடைய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மீது சிங்கள அரசு தடை செய்யப்பட்ட பசுபரஸ் குண்டுகளையும் கொத்து குண்டுகளையும் போட்டு இனவழிப்பு செய்ததை இங்கே உலகம் பூராகவும் அறியும். இனப்படுகொலை வாரத்தை இங்கே பிரகடனப்படுத்தி இங்கே கொண்டாட தயார் நிலையிலே இருக்கிறார்கள். அதற்குரிய போஸ்டர்கள் தயார் நிலையிலே இருக்கின்றன. அதற்குரிய அனைத்து இன மக்களுக்கும் எங்களுக்கு ஏற்பட்ட வடுக்களை புடம் போட்டு காட்டுவதற்கும் எங்களுடைய சாட்சியமாக காட்டுவதற்கும் மக்கள் தயாராகிவிட்டார்கள். இங்கே பாருங்கள், எங்களுடைய 1983 எங்களுடைய இன அழிப்பின் ஒரு அங்கமாக தொடக்கி வைக்கப்பட்ட யாழ் நூலக எரிப்பு ஆனதை படமாக வரைந்திருக்கிறார்கள் கையாலேயே. இந்த நிகழ்வு, இந்த யாழ் நூலக எரிப்போடையே எங்கண்ட கலாச்சார அழிவை தொடக்கிவிட்டார்கள். இந்த இடத்திலே நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், எங்களுடைய இனம் பட்ட வேதனைகள், சொல்லனா வேதனைகள், அதை நாங்கள் அடுத்த சந்ததிக்கு ஊடுகடத்த வேண்டியது எங்களுடைய கடமை. இங்கே பாருங்கள், எவ்வளவு காட்சிப்படுத்தல்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன என்று. இதே போல யாழ் நூலகத்திலும் இந்த நூலக எரிப்பு வாரங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய வரலாறுகள் உலகெங்கும் கடத்தப்படும். இன்னும் சொற்ப நேரத்தில், அதாவது கனேடிய நேரத்தின்படி 6:30 மணிக்கு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. பல்வேறு நகரசபை உறுப்பினர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். பல்வேறு இன மக்களுக்கு எங்களுடைய சாட்சியங்கள் காட்டப்பட இருக்கின்றன. ஆகவே கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம்.